அவங்களே ப்ளேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ப்ளேஸ்லாம் கொடுத்து ஒரு இது மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் கொஞ்சம் பேகு பைத்தியம்தான். எந்த பேக் இருந்தாலும் ஐயோ இப்போ கூட பாருங்கள், ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், ஒரு பேக் வாங்கிட்டேன். அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. அழகாக இருக்கா? சரி, ஓகே. இது 3 தான் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு என்னோடய மாமியார். நான் வந்து எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு குங்குமச்சினி, நேர்பின்னு, பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு வந்து அடுத்தது என்னென்னா, இதெல்லாம் நான் மீஷோவில் வாங்கினது ஜிம்கா. அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் மீஷோவில் தான் வாங்கினது. இது ஆடுது பாருங்கள் எவ்வளோ பெருசாக. இது நான் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மீஷோவில் வாங்கினது ஜிம்காலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மீஷோவில் வாங்கினது. நல்லா இருக்கா? இது கீழே ஒன்று தொங்கவல்ல, இதோட டிசைன் தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒன்று. அப்புறம் வந்து மீஷோவில் வாங்கினது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு மீஷோவில் வாங்கினேன். இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு அங்கெல்லாம் போட்டு போடுறதுக்கு தான். யார் இப்போல்லாம் கோல்டு போடுறாங்க? யாருமே கோல்டே போடுறதில்லை. எல்லாம் வந்து டிசைன்ஸ் தான் ரொம்ப. கோல்டோட டிசைன்ஸ் தான் ரொம்ப இருக்குது. இன்னொன்று என்னென்னா, கோல்டு டிசைன்ஸ் மாதிரியே கோல்டு வந்துருச்சுங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரியே கோல்டு வந்திருக்குது. நான் போய் பார்த்தேன். நானும் எங்கள் நாத்தனார் எல்லோரும் போய் ஜுவல்லரி கடைக்கு போனோம். அப்போ வந்து என்னென்னா, என்னமோ டிசைனாக இருக்குது. எனக்கு தங்கம் மாதிரியே தெரியல. தங்கமே வந்து டிசைனாக வச்சுருக்காங்க. செயின், செட்டு, இயரிங் எல்லாமே வந்து அவ்வளோ ப்ரேஸ்லெட் எல்லாம் வந்து கலராக வேறு இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கடைக்கு போனவங்கலாம் அந்த மாதிரி இருக்குது. பார்த்தோன்னா கோல்டே அந்த மாதிரி டிசைனாக பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனு செம்ம சூப்பராக இருக்குங்க. வீடியோ எடுக்கலான்னு இருந்தேங்க, அவங்க வந்து எடுக்க விடலை. ஆனாலும் சரி, அவங்க நம்ம தெரிஞ்சவங்க தான். அதேமாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து மைண்டு போகவே இல்லை. அதை பார்த்தவொடனே யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் இந்த இயரிங்லாம் பார்த்தா? பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து மீஷோவில் பார்த்தேன். மீஷோவில் வாங்கினேன். இது ஒன்று. இதெல்லாம் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உன்னிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து ஷாப்பிங்கில் வாங்கினேன். இது ரெண்டும் இந்த ஷாப்பிங்கில் வாங்கினேன். இது ரெண்டும் வந்து நான் ஷாப்பிங்கில் வாங்கி, இது பூரா மீஷோ. இதுவும் அந்த பேக்கும் நான் ஷாப்பிங்கில் வாங்கினது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சாரீக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அழகாக இருக்குல்லங்க. எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும், சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாருங்கள், பேக் வாங்கினேன். இந்த ஒரு பேக் வாங்கினேன். இங்கே ஒரு ஜிப்பு, இது இங்கே ஒரு ஜிப்பு, இங்கே ஒரு ஜிப்பு, அப்புறம் இங்கே ஒன்று, இது இங்கே ஒரு ஜிப்பு. இதுக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாம், திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், இல்லை கார்டு வச்சுக்கலாம், இல்லை சில்லறை காசு வச்சுக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. பேகெல்லாம் குவிஞ்சு வச்சுருக்காங்க. எது எடுக்கிறது எது வைக்கிறதுனே தெரியல. இது ஒன்று. இது பயங்கர ஸ்பேஸ் ரொம்ப இருக்குது பாருங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ் பார்க்கறதுக்கு இத்தினூண்டாக இருக்குதுங்க, ஆனால் ஸ்பேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் பேக்கு பைத்தியம் தான். அப்புறம் இருங்க, நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் மாமியார் வந்து இந்த பேகு கொடுக்கும்போது சும்மா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு
ரூ. 100 வச்சு கொடுத்தாங்க. சும்மா வந்து கொடுக்கக்கூடாது. பேகு கொடுக்கும்போது அதில் சும்மா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கற்றுக்கோங்க. யாராச்சும் நீங்கள் பேகு கொடுத்தீங்கன்னா இல்லை ரூ. 1வோ இல்லை ரூ. 10வோ போட்டு கொடுங்க. எங்கள் மாமியார் ரூ. 100 வச்சு கொடுத்துருக்காங்க. சரி அப்படியே வச்சாங்க. அதுவும் சொல்ல மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது பிடிச்சி இன்னும் வந்து கலெக்ஷன்லாம் வந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். என்னோடய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் கலெக்ஷன்லாம் வந்தால் நான் காட்டுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள், இதுவும் இதில் தான் வாங்கினது. மீஷோவில். இது மீஷோவில் தான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.